ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு இட்லி பொடி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஸோ நமக்கு டைம் இருக்கும் போது லீவில் தான் நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைக்க முடியும். நம்ம டியூட்டி டைமில் வந்து வைக்க முடியாது. ஸோ இதனால் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயும் இட்லி பொடி வீட்டிலேருந்து கொண்டு வந்து தீந்துருச்சு. ஸோ அதனால் நம்மக்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலையும் ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சது இருந்தது. ஸோ கருவேப்பிலை தீரதுக்கு முன்னால் நம்ம வந்து இட்லி பொடி செஞ்சால் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. வெள்ளை உளுந்து எதுக்குன்னா அந்த கருப்பு உளுந்தோட கலர் சேஞ்சஸ் ஆகுது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இதில் ஒரு கப்பு அதில் ஒரு நான் வந்து 2 கப்பு எடுத்திருக்கேன். நான் கிளாஸ் காமிக்கிறேன். ஸோ நான் இந்த பிளாஸ்டிக் கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நான் வந்து ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நான் அளந்து எடுக்க போகிறேன். அப்போ இது நல்ல சோந்து கலரில் வரணும், நல்லா வறுபடணும். அப்போ தான் மனம் வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம வறுப்படணும். எல்லாம் வறுத்து வச்சுட்டா பிரிச்சுட்டா வேலை முடிஞ்சுது. அதனால் வறுக்க மட்டும் தான் செய்யணும். எங்கள் அம்மா அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் இட்லி பொடி எப்படின்னு செஞ்சுருவாங்க. இப்போ அம்மாவோட கைப்பக்குவம் எல்லாம் நமக்கும் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா. நம்மளும் எத்தனை நாள் தான் வீட்டில் எல்லாத்தையும் எதிர்பார்க்குறது. நம்ம அது வேலையை நம்ம தான் செய்யணும். ஸோ இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கும் ஈஸி, எத்தனை நாள்னாலும் வரும். நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இது வறுபடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறம் மாறிட்டே இருக்குது. இதோட மனம் வந்துடுச்சு. கருப்பு உளுந்துல பார்த்திங்கன்னா நம்மளோட யூட்ரஸோட வலிமை, அதாவது பேக் பெயின் எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை சேர்க்குறது ரொம்ப நல்லது. நல்ல மனம் வந்தாச்சு, நிறமும் மாறிட்டு பார்த்தீங்களா. அதுக்கு தான் அந்த கருப்பில் நமக்கு தெரியாது. அதனால தான் நான் அந்த வெள்ளையும் போட்டு அப்போ தான் அந்த நிறம் மாறுறது தெரியும். அதுக்காக தான் 2 மிக்ஸ் பண்ணேன். உங்களுக்கு இல்லை கருப்பு உளுந்து மட்டும் வேணும்னா கருப்பு உளுந்து, ஒயிட் வேணும்னா ஒயிட். எனக்கு 2மே வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் வறுபட்டாச்சு. நம்ம இனி கடலை பருப்பை வறுக்க வைக்க போகிறோம். இதில் எண்ணெயோ எதுவுமே நான் சேர்க்கலாம். சும்மா சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துருக்கோம். கருவேப்பிலை சேர்க்கும் போதும் ஒரு காஞ்ச மிளகா சேர்க்கும் மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுவும் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்ல மணமாக இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வறுத்து வைக்கிறோமோ, நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ கெட்டு போகாது. அதுக்கு தான் நல்லா வறுத்து வைக்கிறேன். அப்போ தான் பூச்சி எதுவும் வராது. அதுக்கப்புறம் 1 மாதத்துக்குனாலும் கெடாமல் இருக்கும். வேறு கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு ஒரு ஸ்பூனை போட்டு வச்சுட்டிங்கன்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதேமாதிரி அது 2 கிளாஸ்னால இதுக்கு நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து வறுபடட்டு. சிலவங்க பொட்டுக்கடலைலாம் சேர்ப்பாங்க, சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் பொட்டுக்கடலையும் ஒரு 5-6 போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு திக்னஸுக்காக தான். ஸோ இதுவும் வறுபடட்டு. இது பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா இது புகை நிறைய வரும். அதனால் சீக்கிரமாக என்ன பண்ணிடணும், வதக்கிடணும். இப்போ கருவேப்பிலையை நான் கொஞ்சம் கழுவி போட்டேன். ஏன்னா மண்ணெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த தண்ணியெல்லாம் போட்டு நல்லா இது வந்து இதில் ஒரு இலையிலையுமே ஈரம் இல்லாமல் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் கெட்டு போயிடும். ஸோ நான் மண் இருக்கிறதுனால தான் நான் கழுகி போட்டேன். கருவேப்பிலை நிறைய சேர்க்குறது நல்லது தான். முடி கொய்ச்சலுக்கு, கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, இது கெரோட்டின் இருக்குது. நிறைய இதில் வந்து அதாவது நார் சத்துக்கள், நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம நிறைய எடுக்கணும். எடுத்தால் தான் என்ன ஆகும்னா நம்மளோட முடி கொலைச்சல், முடி வளரும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சரி, இது வறுபடட்டு. நான் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு கழுகி போட்டேனோ ஒரு தண்ணி இல்லை. இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா இப்படி வரணும், வாடி வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்தால் தான் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல கருவேப்பிலையும் நம்மளோட காஞ்ச மிளகாவும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா சேர்க்கணும். அது கூட அரைக்கும் போது காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இதில் ஃப்ளாஷ் ஷீட்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட ஃப்ளாஷ் ஷீடெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் கழுகி போட்டேன். பார்த்திங்கன்னா அதாவது பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி தான் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதையும் மிளகாவும் தான் நம்ம அரைக்க போகிறோம் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம திரிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் அரைப்பட்டுட்டு இந்த கலரில் தான் வரும். நம்ம ஏன்னா கருப்பு உளுந்துலாம் சேர்த்துருக்கனால சிலவங்க எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு வெள்ளு எல்லாம் சேர்ப்பாங்க. அதுவும் நல்ல மணமாக இருக்கும். இதுவே நல்ல மணமாக இருக்குது. இப்போவுமே இட்லியில் போட்டு சாப்பிட்லாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்லேயே அரைக்கும் போது இன்னும் ஒரு தடவை அரைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம அடைச்சி வைக்கலாம். இதுமாரி வேறு வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.